லாஸ்ட் வீடியோவில் N8 கூகுள் ஷீட் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம N8 லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோ உள்ளே போய்க்கலாம். அதில் நம்ம ஒரு ஷீட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நியூ க்ரெடென்ஷியல்ஸ்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணோன்னே OAuth தான். இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கேட்குறாங்கன்னா கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் கேட்குறாங்க. இப்போ அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூகுள் க்ளவுட் கன்சோல் போய்க்கணும். பேஜ் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கன்சோல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கேட்கும். அதை கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துருங்க. இந்த இடத்துல செலக்ட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நேம் N8 ஆட்டோமேஷன் நான் வைக்க போகிறேன். நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கிரியேட் கொடுத்துருவோம். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே API சர்வீசஸ் இருக்கும். அதில் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ க்ரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுங்க. கிளைண்ட் ஐடி இருக்கு வரும். OAuth கிளைண்ட் ஐடி இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு கான்ஃபிகர் கன்சர்ன் ஸ்க்ரீன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட் நம்ம பிராண்டிங்கை முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற போகிற ஆப் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். நான் எக்ஸாம்பிள் N8 அதே போடும். இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கேட்கும். உங்களுக்கு அடுத்த வாட்டி கேட்காது. சப்போர்ட் இமெயில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இது நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ்டர்னல் கொடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் திருப்பி போடுங்க. நான் சேம் இமெயில் ஐடியை நான் இங்கே டிக் கொடுத்து கண்டினியூ அண்ட் ஃபினிஷ். நம்ம OAuth கன்சர்ன் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ க்ரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் டைப் கேட்கும். வெப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இதை நம்ம எதுக்காக பண்ணுறோம்? எக்ஸாம்பிள் இங்கேயும் நான் N8 போட்டுக்கிறேன். இங்கே ரீடாக்ஷன் URL கேட்குது. இங்கே ஆட் URL கொடுத்தீங்கன்னா நம்ம N8 ஒரு URL கொடுத்துருக்கோம்ல, அதை காப்பி பண்ணி இங்கே அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கிரியேட் கொடுத்துருவோம். இந்த கிளைண்ட் ஐடியும் இந்த கிளைண்ட் சீக்ரெட்டையும் மறக்காமல் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அடுத்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே எனேபிள் API அண்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஷீட்டுன்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் ஷீட் API அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இங்கே ஆடியன்ஸ் ஒன்று வரும். அதில் வந்து டெஸ்டிங் இருக்கும். அதை நம்ம பப்ளிஷ் ஆப் கொடுத்து இதை நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் டு N8 போயிடுவோம். N8 நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம சைன் இன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா இந்த ஜிமெயிலோட கனெக்ட் பண்ண சொல்லும். பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸை கிளிக் பண்ணி கீழே கோ டு அன்சேஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதை கனெக்ட் பண்ணவான்னு சொல்லி கன்சர்ன் கேட்கும். இங்கே செலக்ட் ஆல் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் ஷீட்டை N8 கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் நம்மளுக்கு இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுலேயே எல்லா ஆட்டோமேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன ஆட்டோமேஷன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். N8 பற்றின வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க.